வெல்கம் டு மைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்ட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கறி வந்துட்டு 1/4 கிலோவுக்கு மேலே நான் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தக்காளி 2, இஞ்சி 1 இன்ச், 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா தழை, தயிர் 1 கப், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் 2. இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாயில் பட்டா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கடைசியாக வந்துட்டு கஸ்தூரி மெத்தி. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி தழை, 1 கை புதினா தழை, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மைய அரைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கறிக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு அரைச்சிட்டு இதை நம்ம வந்து கறியோடு கலந்து விட்டுடலாம். கறியை வந்துட்டு நான் வந்துட்டு கீரல் போட்டு எடுத்திருக்கேன், அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த கீரல்லாம் உள்ளே இறங்கணும், மசாலா நல்லா உள்ளே இறக்கி கோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் உடனே செய்கிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் கழித்து நம்ம செய்யலாம். பாருங்கள், 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போது தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, இது கூடயே பட்டை கிராம்பையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், அப்புறம் வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கடாய் சூடானதும் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெண்ணெய் பிடிக்காதுன்னா சேர்த்த வேண்டாம், எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகுனதும் இது கூடயே பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். கூட சீரகமும் சோம்பையும் சேர்த்துக்கோங்க. இப்பயே சேர்த்துட்டு இப்போது இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, அப்புறம் எல்லா மசாலாவும். நான் ஆக்சுவலாக பிரியாணி இலையை வந்துட்டு இஞ்சி பூண்டு கூடயே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அடுத்தது நம்ம கறியை சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்துட்டு மசாலா ஃபுல்லாக எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு கறியை வந்து நல்லா வேக வைக்கணும். கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். தண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கறி முழுக்க தண்ணி சேர்த்து கறியை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக நிறுத்திக்கோங்க. கறியை வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டு பிரட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி உடையாமல் இருக்கும். நான் வந்துட்டு புதினா இலை சேர்த்துல, கடைசியாக கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புதினா வாசம் இன்னும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுலபமான மின்ட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மைலோஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.